வைகோவே இதை சொல்லிட்டாரா? விஜயோட அரசியல் பிரவேசம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்சியில தன் அரசியல் பயணத்தை தொடங்கினப்ப வரலாறு படைச்ச அண்ணா எம்ஜிஆர் மண்ணுன்னு சொல்லி பேசினாரு. அவர் பேசினப்ப கூட்டத்தில் இருந்த மக்கள் அவ்வளவு ஆர்வமா கூடினாங்க. ஆனா இந்த கூட்டம் வெறும் சினிமா கூட்டமா இல்ல, அரசியல் கூட்டமான்னு பலருக்கும் சந்தேகம் வந்துச்சு. அப்பதான் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விஜய் அரசியல் களத்துல இறங்கியது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் தாங்க இப்போ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா விஜய் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அது திமுக கூட்டணியோட வெற்றியை எந்த வகையிலும் பாதிக்காதுன்னு வைகோ திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. மக்கள் நலனுக்காக உழைச்சிட்டு இருக்க முதல்வர் ஸ்டாலின் அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு தெரியும்னு அவர் சொன்னாரு. அதேபோல சீமான் மற்றும் திமுக அமைச்சர்கள் சிலரும் கூட்டம் கூடினாலே அது ஓட்டுகளா மாறுமான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எல்லாரோட கேள்வியும் இதுதான், இந்த சினிமா கவர்ச்சி தேர்தல்ல ஓட்டுகளா மாறுமா? தேர்தல் முடிவுகள் தான் அதை முடிவு பண்ணும்னு வைகோவும் மற்ற அரசியல் தலைவர்களும் சொல்றாங்க. இந்த விஷயத்துல உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.